வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூரிக்கு செய்யக்கூடிய அட்டகாசமான பூரி மசாலா தாங்க. இந்த பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மசாலா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அதில் 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம தோலை நல்லா உரித்து எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணுங்க, அப்படின்னா தான் பூரி மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா தோலையும் நம்ம நல்லா உரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போது நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீள வாக்கில் நறுக்கிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுறலாங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வணங்கிருச்சுங்க. இந்த டைமில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கணுன்னு இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் நம்ம செய்யணும். இப்போது இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போ ஒரு கொதி வரணுங்க. கொதி வந்தோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நாங்கள் பூரி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.